ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்சியோட F15 ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஆரம்ப விலையே ஒரு 13,000 ரூபாய்க்கு அக்ரிஸான பிரைசிங்ல 400GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன்ல இது மட்டும் விஷயம் கிடையாது. இந்த போன்ல இந்த 2024ல ஒரு ஃபர்ஸ்ட் போனா ஒரு 6000 mAh பேட்டரியோட சாம்சங் சைடுல இருந்து மொபைல F15 லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இவங்க நிறுத்தல, டிஸ்பிளேக்கும் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்க்கும் இந்த போன்ல உங்களுக்கு 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும், ஒரு மேசிவான பேட்டரி, நல்ல ஒரு டிஸ்பிளேயோட, நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட 1 UI 6 அண்ட் Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. அல்ட்ரா வைட் சென்சாரோட இந்த வட்டம் மீடியாடெக் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு மாஸ் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வருஷம் சாம்சங் F15 மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைல்ல யார் யாருக்கு செட் ஆகும், இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, அதை தவிர்த்து இந்த மொபைல்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இது மாதிரி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுல மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த சாம்சங் கேலக்சி F15 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க பேஸ் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் ஒரு 13,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஹையர் வேரியன்டா 6/120GB வேரியன்ட் ஒரு 14,500 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 1500 வித்தியாசத்துல 2 RAM வேரியன்ட்டோட ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அட் டைம் dual SIM மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சாம்சங்கோட ஒரு பிளைனான சாம்சங் பிராண்டிங்கோட இங்க டிசைன் ஃபேக்டர் பிளாஸ்டிக் பல்ப்ல நல்ல க்ளோவிங்கான கிளாஸ் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் தாறுமாறா இருக்கு, செம்ம க்ளோவிங்கா இருக்குன்னே சொல்லலாம். பிளாக் கலரா இருக்கட்டும் அண்ட் வயலட் கலருமே உங்களுக்கு டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். அது போக இங்க பிளாஸ்டிக் பல்ப் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட ஆம்புலன்ட் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல கிடையாது. ஒரு சூப்பரான பிளைனான நல்ல சாம்சங்கோட கேமரா அரேஞ்ச்மெண்டோட நல்ல ஒரு கிளிட்டரிங்கான க்ளோவிங்கான டிசைன் ஃபேக்டர்ல இந்த சாம்சங் கேலக்சி F15ல டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் ஒரு சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 800 nit பிரைட்டர் அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. அது போக டிஸ்பிளேல எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதா இருக்கட்டும் நல்லாவே வைப்ரண்டா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளேயோட இந்த சாம்சங் கேலக்சி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் 1 UI 6 ஓட சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இங்க LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர், 3x4 ஆடியோ செக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support and Bluetooth 5.3 side mount fingerprint sensor. எப்பயும் போல இங்க வாய்ஸ் ஃபோக்கஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல சாம்சங் கேலக்சி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இந்த மொபைலோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்க 6000 mAh பேட்டரி தான். சோ இந்த வருஷம் 2024 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6000 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா வாங்கிக்கணும். இங்க Type-C to Type-C கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்னது இங்க 6000 mAh பேட்டரி சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். 1 UI ஆப்டிமைஸோட உங்களுக்கு நார்மலா ஒரு 5000 mAh பேட்டரி உங்களுக்கு சாம்சங் மொபைல் 1 டே வரைக்கும் கிடைக்கும். பட் ஆனா இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 1.5 நாள் வரைக்குமே நல்ல ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் கூட வருது. ஆனா சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா வாங்கிக்கணும். ஆனா ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மீதிபடி ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்போட சாம்சங் கேலக்சி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP with 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார்ல EA சப்போர்ட் வித் 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ், அங்க ஃப்ரண்ட்லயுமே 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்து எப்பயும் போற ரா இமேஜ், டூயல் வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங்கா இருக்கட்டும் அண்ட் கலர் அக்யூரேட்டியா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா குட் நல்லா தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். எப்பயுமே சாம்சங் போன்னாலே எக்ஸினோ ப்ராசஸர் தான் இருக்கும்.
அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல மீடியாடெக் டிமென்சிட்டி 600+ ஒரு 600 மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. இது வந்து ஒரு 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆக்டோ கோர் ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் ஸ்னாப் டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4Gen 2க்கு ஈக்குவலா இருக்கும். என்னதே 4Gen 2 இருக்கட்டும், இந்த 600+ ப்ராசஸர் இருக்கட்டும், ரெண்டுலயுமே உங்களுக்கு சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர், மல்டி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் இது மாதிரி விஷயங்கள் என்னதே டிஜிட்டல் ஸ்கோரா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் நமக்கு டே டு டே லைஃப்ல ஒரு பிராண்ட் அந்த மாடல்களை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அங்கதான் இருக்கு விஷயமே. என்னதே ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம என்னைக்குமே முடிவு பண்ணிட முடியாது. இங்க சாம்சங் இந்த 600+ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மெயினான முக்கியமான ரீசன் இந்த One UI சொல்லலாம். ஆப் ஓபன் பண்ண கன்சிடரன்ஸ் ஆகட்டும், ஆப் டாப் ஜம்ப் பண்றாகட்டும், ஒரு கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோ, ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பர்ட் ரேஷியோ அண்ட் உங்களுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்குங்க. எந்த இடத்துலயுமே லாகிங் இல்லாத அளவுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸ் இந்த போன்ல நான் ஃபீல் பண்றேன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல எனக்கு இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல One UI 6 செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம நல்ல ஃப்ளூயிடான ஒரு ரிசல்ட் இந்த போன்ல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சூப்பரான ப்ராசஸரை எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு இங்க சாம்சங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி F15 நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F15 மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா எடுக்கலாம். இந்த மொபைல்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2024 ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 6000 mAh பேட்டரியோட இந்த போன் இந்த 2024 மொத போனா இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நெகட்டிவ்னு பார்க்கும்போது சார்ஜர் கிடையாது, டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. டிசைன் ஃபேக்டர் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னைக்குமே சாம்சங்க குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது டிசைன் ஃபேக்டர் பொறுத்தவரை. ஸோ இந்த பிரைஸ் கட்டுக்கு மெயினான விஷயம் இங்க வாட்டர் டாப் நாட்ச் தான். இங்க மீதி இவங்களோட வளர்ந்து கொண்டு இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சுகோல் கேமரா, டைமண்ட் எஃபெக்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா இதுல அவங்க கொண்டே வரல. இங்க பஞ்ச் வாட்டர் டாப் நாட்ச் தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த போன்ல இந்த வாய்ஸ் போக்கஸ், இந்த நாக் செக்யூரிட்டி, நிறைய இந்த செக்யூர் ஃபோல்டர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த One UI கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வரும் ஒரு 13,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில மிகப்பெரிய மேஜர் பாசிட்டிவ் அண்ட் 3 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இங்க சாம்சங் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தாங்க இந்த சாம்சங் போனை நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு காரணமே. அது மட்டும் கிடையாது, இந்த One UI ஆப்டிமைஸ் ஆப்டாப் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம், சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து மீதி பிராண்ட்ஸ்ல என்னதான் அவங்க சாஃப்ட்வேர் சைட்ல கொண்டு வந்திருந்தாலும் இவங்க கேமரால அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த ஒரு செக்மெண்ட்ல இவங்களுக்கு ஆளே கிடையாது. அந்த இடத்துலயுமே சாம்சங் வித்தையை காட்டுவாங்கன்னே சொல்லலாம். சோ மீதி பிராண்ட்ஸ்ல ஒரு பிரைமரி சென்சரா முடிச்சுவாங்க. பட் ஆனா சாம்சங் எப்பவே கிடையாது. ஏதாச்சும் ஒரு மொபைல் 2 மொபைல் தான் அது மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வரும். ஆனா இந்த மொபைல்ல 5MP அல்ட்ராய்டோட ஒரு சூப்பரான செல்ஃபி கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. அது EA சப்போர்ட்டோட கொண்டு வந்தது மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல ஆப்டிமைஸோட, நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட இந்த வட்டம் இந்த F15 எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. பிளிப்கார்ட்ல மட்டும் இப்போதைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மொபைல். உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 13,000 இருக்கும். ஹையர் வேரியன்ட் ஒரு 1500 வித்தியாசத்துல 14,500 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. மெமரி கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டீல். ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க லுக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த M15 எல்லா விதத்திலுமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சாம்சங் சைட்ல இருந்து. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.